உங்கள் பேர் இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பி. நம பார்வதி பதஜே ரக மகாதேவா சத்குரு சுவாமினாக பரமாச்சாரியால் பரிபூர்ண அனுகிரகத்தோடும் இந்த ஒருக்கையில் இன்றைக்கி பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் குன்னம் சங்கர வாஜபேயாஜின்னு எனக்கு பேர். நாங்கள் தஞ்சாவூர் ஜில்லா கிட்ட குன்னம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து 7 மைல் குன்னம்னு. அந்த குன்னத்தில் 3 தெரு நம்ம பிராமணாள்கள் அந்த இடத்துல வசிச்சிருந்தால் 3 அக்னிஹோத்திரிகளே அந்த இடத்துல இருந்திருக்கா. மிராஸ்தார்லாம் நிறையா பேர் பஞ்சகச்சம் குடிமை வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி அவளும் சோமயாகம் பண்ணி வச்சா எங்கள் தாத்தா பேர் தான் கோதண்டராம தீட்சிதர்னு பேர். அவருக்கு 2 புத்திரால், கிருஷ்ணமூர்த்தி தீட்சிதர், பாலராம தீட்சிதர்னு 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு. அவளுக்கு அத்தியனம் சொல்லி வச்சு அவரும் சோமயாகங்கள்லாம் பண்ணி பரம்பரையாக அப்படியே அனுஷ்டானம் பண்ணி அந்த ஊரில் குன்னத்தில் கிராமத்தில் அப்படிலாம் இருந்து ஒருத்தர் வீடையே கொடுத்துட்டா கிரகத்தை. அந்த இடத்துல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு பெரிய குளம் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. அருணவித்ரமநாயகி சமேத பூமீஸ்வரர்னு ஒரு கோவில், பெரிய கோவில், சிவன் கோவில். சிவன் கோவிலில் வருஷம் உற்சவங்கள்லாம் நடக்கும். சனீஸ்வர சாந்தி எல்லாமே பண்ணுவாங்க கோவிலில். அதே மாதிரி குன்னத்தில் 3ஆம் தெருவில் KRK கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் மாயரம். அவள் இடத்துல பெரியவா பரமாச்சாரியால் பல்லாக்கிலேயே வந்தார். பல்லாக்கில் புத்தூர், நாங்கள் புத்தூர் போய் அவளை ஐஸ்னு வந்தோம். அந்த இடத்துல தான் அவள் பூஜை கட்டில் வச்சுருந்தா. பட்ன பிரவேசம்னு 3 தெருக்கும் வந்தா. எங்கள் இடத்துல அக்னிஹோத்திரத்தில் கார்கபத்தியத்துக்கிட்ட பெரியவா உட்கார்ந்தா. அதனால் அந்த ஊர் ரொம்ப உயர்வான ஊர். குன்னங்கிறது நிறைய பேர் இருந்தா. ஆனால் இப்போ அந்த ஊரில் கிராமத்தில் ஒத்துருமே இல்லை. ஏன்னா ஆதரிப்பு. அக்னிஹோத்திரத்தில் வீடு கொடுத்தா, அனுஷ்டானம் பண்ணால் இஷ்டினா நெய்யை கொண்டு கொடுப்பா, இலை வாழை இலை எல்லாம் வந்துடும். அனுஷ்டான வசதியாக பண்ணியிருந்தால் அந்த குடும்பம் காப்பாற்றிட்டு அப்பேற்பட்ட உயர்வான குன்னங்கிற ஊர் ரொம்ப. எங்கள் தாத்தாலாம் எந்த ஊர்லேயோ அந்த ஊருக்கு வந்திருக்கா. அங்கே இடத்த கொடுத்துட்டா ஒருத்தர் அக்னிஹோத்திரத்துக்காக. அப்படி இல்லாம் அந்த ஊர்லேயே சோமயாகம் நடந்திருக்கு. கோவில்கிட்டேயே, சிவன் கோவில்கிட்டேயே எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாக்கெல்லாம் யாகம் நடந்திருக்கு. நெல்லிச்சேரி ஸ்ரௌதிகள், ராமநாத ஸ்ரௌதிகள் தான் இந்த யாகத்தை எதை போட்டவா. அவளால் தான் இந்த ஸ்ரௌத்தம் இன்றைக்கி ஓடின்னு இருக்குன்னா அதுமாரி யாரும் பார்க்க முடியாது. அதேமாதிரி எங்கள் இடத்துல எங்கள் அண்ணா 2 அண்ணாவும் யாகம் பண்ணியிருக்கா. நாங்கள் 5 பேர் மொத்தம். எங்கள் பெரியப்பா பையனும் அவளும் ஒருத்தர் யாகம் பண்ணியிருக்கார். அதனால் ஸ்ரௌத்த அனுஷ்டானம் தான் அப்படி நாங்கள்லாம் பண்ணியிருந்த குடும்பம். ஸ்ரௌத்த ஸ்மார்த்த விஹிதன்னு சொல்கிற மாதிரி உபாசனம், அக்னிஹோத்திரம், இதுமாரி 6 கர்மாக்கள் வச்சுட்டா. ஷட்கர்ம அப்படின்னு வச்சுட்டா. அப்படிலாம் ஒரு சுபிக்ஷமாக இருந்த ஊர். இன்றைக்கி பெரியவா கிட்ட வந்தேன், பாலபெரிவாள்கிட்ட. வாஜ்பேயி ஆகி பிரகஸ்பதி சமம் முடிஞ்சு அவளை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. அவளும் நம்ம ஊரை பற்றி பேசணும்னு சொன்னால், இப்போ கிராமங்கள்லாம் நிறையா எடுத்து அபிவிருத்தி பண்ண போகிறா பெரியவா. எல்லாரும் கிராமத்தை விடக்கூடாது. கிராமத்தில் எல்லாரும் அங்கே ஒரு வீடை வாங்கி கட்டிக்கணும். கட்டின்னு யாராவது வந்தால் போனால் தங்கிறதுக்கு, கோவில் தரிசனம் பண்ணலாம், குளத்தில் ஸ்நானம் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காகவே பெரியவா இப்போ நிறையா இன்றைக்கி கிளம்புற சொன்னால் எங்கள்கிட்ட கிராமத்தில் தஞ்சாவூர் ஜில்லா பூரா அபிவிருத்தி பண்ணணும், அங்கே இடத்த கட்டணும், அந்த இடத்துல வந்தால் போனால் தங்கிறதுக்கு சாப்பாடு அவளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெரியவா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நம பார்வதி பதஜே ரக மகா